உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்த சுக்கிரன் ஒழுங்கா இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். குடும்பத்தில் கடந்த 9 வருஷமாக பார்க்காத சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம். அடுத்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகத்துக்கும் இந்த மாதம் ஆரம்பம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ஏன் சார் இவ்வளவு போடுறீங்க? ஏன்னா இப்போவும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுகம் அதிகமாக இருக்க வேண்டும், துக்கம் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி ஒரு இன்றியமையாத போஸ்டாக இருக்கும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னா சுகம் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, மனைவியால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்காது, தாம்பத்திய வாழ்க்கையே இருக்காது, திருமண வாழ்க்கையில் இருக்காது. எல்லாருக்குமே மனுஷனாக பிறந்தவன் அத்தனை பேர் என்ன ஆசைப்படுறோம்? எனக்கு ஒரு நல்ல மனைவி அமையணும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், நல்ல வம்ச விருத்தி ஏற்படணும், வசதி வாய்ப்புகள் பெருக வேண்டும், காரு பங்களா வீடு மாளிகைன்ட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் மனைவிக்கு நிறைய தங்க நகையை போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். இந்த சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் செய்யாத தப்புக்கு உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அடல்ட்ரியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. இது காமம் சார்ந்த விஷயம் கிடையாது. இது உங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டாருன்னா நல்ல பேர் வரும். குரு நல்லாவே இருந்தால் கூட சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கான அமைப்பை கொடுத்து உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துவார். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை சுற்றி நிறைய பெண்கள் இருப்பாங்க. அதில் அம்மா வயசுலேருந்து பாட்டி வயசுலேருந்து இருக்கிற பெண்கள்லேருந்து ஒரு குழந்தை வயசில் இருக்கிற பெண்கள் வரைக்கும் அந்த நபர் போனாலே அந்த ஆஃபீஸ் கலகலகலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நபருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அதுவே 7ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் வயசு வித்தியாசம் பார்க்காம தப்பான தொடர்பை ஏற்படுத்தி சங்கடப்படுத்துவார். அப்பேற்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போகிறாரு, தரப்போகிறான்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறதுலே ஷார்ட் டியூரேஷன் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் தான். ஏன்னா புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கார், சுக்கிரன் அதுக்கு அடுத்தது தான் நம்ம பூமி வராரு. ஆனால் பூமியை சுற்றி இவர் வராரா அப்படின்னு கேட்டால் பூமியை சுற்றி இந்த கிரகங்கள் வராது, சூரியனை சுற்றி தான் வரும். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இடத்துலேருந்து பார்க்கும்பொழுது, பூமியிலிருந்து பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எந்த ராசிக்கு போக போகிறார், இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி என்றைக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா February 5ஆம் தேதி 2026 வருடம் 5/2/2026 அன்று மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த கும்பராசியில் ஏற்கனவே ராகு இருக்கார். அந்த இடத்துல புதன் இப்போ தான் February 3ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். புதன் போன இடத்துக்கு சுக்கிரனும் பின்னாடியே போகிறார். இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், அது எத்தனை நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த சுக்கிர பயிற்சி. February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த 25 நாட்கள், அதாவது February 5லேருந்து மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் இல்லை 24 நாட்கள்னு வச்சுக்கலாம். இந்த 25 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு. அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல. இவருக்கு டியூரேஷன் கம்மி, ஆனால் இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரிய பெரிய காரியம்தான். அதனால் இவர்னால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரன் தான். சனி 12ஆம் இடத்துக்கு வந்தாலோ இல்லை ராசிக்கு வந்தாலோ வேலை இழப்பு ஏற்படும்.
ஆனால் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த சுக்கிரனாக இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு அவப்பேர் ஏற்படுறதுக்கு இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். நெருங்கிய நட்பு வட்டத்திலிருந்து சிலர் விலகி போகிறாங்கன்னா அதுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். ரகசிய உறவுகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இந்த சுக்கிரன் இருப்பார். அதே சமயம் உங்களுக்கு ரகசிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வருது, வியாதி வருது, பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் வரக்கூடிய வியாதிகளுக்கும் இந்த சுக்கிரன் காரணமாக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்புகள், தங்க நகைகள், வைர நகைகள், இல்லாட்டி நீங்கள் வெள்ளியில் கிலோ கணக்கில் வாங்கி வைக்கிறது, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் பயிற்சியானது இந்த 25 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட, உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது 2026, 27 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நற்பலன்களை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் இந்த 25 நாட்கள். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டதிபதி, அதாவது கர்மாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய நேரம். இதே சுக்கிரன் 7லையோ 6லையோ 10லையோ இருந்தால் கெட்ட கர்மா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற நேரம். உங்கள் வீட்டில் குழந்தை பிறப்பு நடந்ததுன்னா, பிறந்திருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஆயுஷவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆயுஷவம் பண்ணிட்டோம் சார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த அன்னப்பிராஷ்னம்னு சொல்லுவாங்க, அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை குழந்தை மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பெண் குழந்தையாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சார் எங்கள் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்கள்லாம் இருக்குது, எல்லாமே ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்குன்னா அந்த குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், சுப சடங்குகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கே கூட நீங்கள் ஒரு 60 வயசு 80 வயசு தாண்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பீமரத சாந்தி, இப்படி எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். அதாவது வீட்டில் நல்ல மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நல்ல மந்திரங்கள் ஒழிச்சதுன்னா வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். சுப நிகழ்வுகள் நடந்துன்னா குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கடந்த 7.5 வருஷமாக, கடந்த 9 வருஷமாக பார்க்காத சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் இந்த மகர ராசிக்கு இப்பொழுது சுக்கிர பயிற்சி ஏற்படுத்துறது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 5ஆம் வீட்டதிபதி சுக்கிரன், 5ஆம் வீட்டதிபதி 2ஆம் இடம்னா வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்றது. குறிப்பாக குழந்தை பாக்கியம் அல்லது உடன்பிறப்புகளுக்கான திருமணம் சார்ந்த செலவுகள், அல்லது உங்கள் சகோதரிகளுடைய குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறது, உங்கள் தங்கைக்கோ அக்காவுக்கோ குழந்தை பாக்கியம் ஏற்படுறது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு, இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது சார், பிஸ்னஸ் ஒன்றுமே இல்லை சார், இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு. அடுத்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகத்துக்கும் இந்த மாதம் ஆரம்பம். வசதி வாய்ப்புகள் பெருகும், நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் குடும்பத்துக்கு தேவையான சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்லை. ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். உயிருக்கு ஆபத்து இல்லை. சந்தோஷமான விஷயங்கள், அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டம் எப்படி வரும்னா, லாட்ரி டிக்கெட்டில் மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது. நீங்கள் எப்போவோ பணம் போயிடுத்துன்னு சொல்லி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அந்த பணம் திரும்பி வரும். இல்லையா, நீங்கள் 10 ரூபாய்க்கு பணம் கட்டின விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வரும். ஸோ உங்களுடைய லேண்டு நீங்கள் எப்போவோ வாங்கி போட்டிருப்பீங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு நடந்திருக்கு. 1980 வாங்கி போட்ட லேண்டு இப்போ ரீசெண்டாக விற்கும் போது நல்ல லாபத்துக்கு போச்சுன்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சந்தோஷப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000 ரூபாய்க்கு வாங்கின சொத்து 50 லட்ச ரூபாய்க்கு போனால் எவ்வளோ சந்தோஷம். ஸோ அது மாதிரி ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பங்காளி சண்டைகள் விலகும். அண்ணன் தம்பிக்குள்ளே ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். நீண்ட நாட்களாக அண்ணன் தம்பியும் லாபமே இல்லாமல் இருக்குது சார். அவங்க பார்ப்பாங்க, அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. தம்பி எப்படி இருக்க, கட்டி பிடிச்சி அழுவாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும்.
இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன், உடனே சில பேர் நீங்கள் சொல்லுவீங்க இவர் காசு பார்க்குறதுக்கு. எனக்கு நீங்கள் என்கிட்ட பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட பாருங்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய அடுத்த 2 வருஷம் 2026 2027 குரு கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும் சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்களையும், சனி நல்லது கொடுப்பாருன்னா நல்லதும் கொடுப்பார். உங்களுடைய வளர்ச்சிக்கு சனி காரணமாக இருக்கணும், குரு காரணமாக இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட கிரகங்களின் நற்பலன்களை வாரி வழங்குவதற்கு சாதகமாக செயல்படக்கூடிய, அதாவது அதை கொண்டு உங்ககிட்ட சேர்க்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் இந்த சுக்கிர பயிற்சி தான். இந்த சுக்கிர பயிற்சி 2026 பிப்ரவரி 5லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியானது மாற்றங்கள், ஏன்னா அவர் உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார். அதனால் பல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். அது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். 72 நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.